இது போர்த்தொழிலோட இது கம்மி தான் பிரதர் இது. எனக்கு போர்த்தொழில் ஒர்க் அவுட் ஆனது. நான் கரை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். எனக்கு சில டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், டெப்த்தாக பண்ணியிருக்கலாமோ. படம் ரொம்ப அருமையாக போச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கரை. ஏன்னா எந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கரை இல்லாமல் போச்சு. ரொம்ப அருமையாக போச்சுண்ணா. ஜிவி பிரகாஷ் சொல்லவே சொல்ல. அவர் மியூசிக் வந்து மிரட்டி வச்சிட்டாரு. அந்த தீம் மியூசிக்லேருந்து எல்லாம் வேற லெவல் தான். தனுஷ் ஸ்டார்டிங் சொல்லவே தெரியல. அவர் திரையில் நின்னாவே வந்து கொஞ்சம் பயங்கர லெவல் ஆயிடலாம். படம் பரவாயில்ல ப்ரோ, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தூங்கிட்டாங்க சொல்லலாம், ஏன்னா படம் நல்லாவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்டர்வல் முன்னாடி 15வது நிமிஷத்துல பிடிச்சாரு டேரக்டர். செகண்ட் ஹாஃப் அப்படியே அடிச்சு மிரட்டி விட்டாரு. ஏன்னா திருப்பி போர் தொழிலே பார்த்த மாதிரி இருக்குது. போர் தொழில பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் படம் வந்து சூப்பராக இருக்கும் அது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராக அதை பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதை சரி கட்டுற விதமாக பக்கமாக பண்ணிட்டாரு. போர்த்தொழில் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஒரு பெரிய அதோட ரைட்டிங்லாம் பிரமிச்சு போய் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது விக்னேஷ் ராஜா வந்து இதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு. படம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. 1 மணி நேரம் கழிச்சு தான் கதைக்குள்ளாரே போகிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் மொத்த தேட்டரும் தூங்கிடுது. மறுபடியும் இன்டர்வல்ல தான் எந்திரிக்குது. இன்டர்வல் முடிஞ்சு படம் பார்த்துட்டு இருக்கு. திருப்பி கிளைமேக்ஸ்ல தூங்க வச்சிடுறாங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருக்கு. ரைட்டிங்ல பெரிய சொதப்பலா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதிருக்கணும். கரை உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப கரைப்படியாம எடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தனுஷுக்கு ஒரு கம்பேக் சத்தியமா சொல்றேன். சாமானிய மனுஷனோட கஷ்டத்தையும் ஒரு வலிகளையும் ஒரு கடை வாங்கிட்டு அவங்க கட்டுற வேதனைகளையும் ரொம்ப சூப்பரா படத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது இல்லாமல் மம்தா அவங்களோட ஹீரோயினுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க ஆல்ரெடி க்யூட்டாக வருவாங்க. ஒரு ஜாலியாக வந்து ஒரு இது பண்ணிட்டு போவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி. இதில் அது ஒரு படி மேலே போய் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி கஷ்டப்படுறாள். ஒரு பையன் வந்து எல்லாமே திருடுறான் அப்படிங்கும்போது அவன்கிட்ட எல்லா விஷயத்தை எதிர்பார்த்து வருது. எல்லாமே உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப ஹைப் எல்லாம் கிடையாது படத்துக்கு. ரொம்ப ஓவர் பப்ளிசிட்டி ஹைப்பு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பேங்க்ல நடக்கிற ஃப்ராடு விஷயங்கள், அவங்க எப்படி எல்லாரும் ஏமாத்துறாரு, முக்கியமா கிராமத்துல இருக்கவங்களெல்லாம் எப்படி ஏமாத்துறாரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே எல்லா படத்துலயும் வர மாதிரி கொஞ்சம் சூப்பராகவே இருக்கு. படம் வந்து விவசாயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் மீன் இப்போ சென்னையில வாழ்றவங்களுக்கு வந்து அந்த இதுவா இருக்கும். ஆனா அந்த ஊர் மக்கள் பார்க்கும்போது ரொம்பவே இம்பாக்டா, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு, எமோஷனலா இருக்கு படம் பார்க்கும்போது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டார்க் தீம்டு படமா எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படி படம் ரொம்பவே நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் படத்துல வந்து ஒரு பெரிய படம், அது பெரிய படத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எப்படின்னா, இந்த பேங்க்ல வந்து லோன் கொடுக்குற விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஏழை மக்களை எப்படி ஏமாத்தி லோன்லாம் கொடுத்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய படத்துல நிறைய சீன்ஸ் நல்லா இருந்தாலும் லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஹீரோ வந்து ஒரே ஒரு குண்டு வச்சு ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. அதை வச்சு ஒரு 10 பேங்கை கொள்ளடிக்கிற மாதிரி காமிக்கிறது நிஜமா லாஜிக் இல்லாத விஷயங்களா இருக்குது. நல்லா இருக்கு சீன்ஸ். பட் அது யோசிச்சு பார்த்தா இது எப்படிங்க சாத்தியம், இது எப்படிங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாலும் படம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஓரளவு ஒரு ஒன் டைம் வாட்சல் மூவியாக இருக்கும். இப்போ நம்ம எலிவேஷன் நம்ம எதிர்பார்ப்போம். ஃபேன்ஸாக நாங்கள் வந்திருக்கோம். எலிவேஷன் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்டா தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மக்களும் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். தனுஷ்னா நடிப்பின் அசுரன் எல்லாருக்கும் தெரியும். நடிப்பின் அசுரன் அவரை பற்றி நம்ம பேசவே தேவையில்ல. அவர் வேலையை கரெக்டாக அவர் பார்த்துட்டாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் சுராஜ் இருக்கார். சுராஜ் பற்றி முக்கியமாக பேசியே ஆகணும். அவர் முக்கியமாக இந்த இப்போ ரீசெண்டாக யூத் படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம அவர் வேற ஒரு மாதிரி பார்த்துருப்போம். ஆஃப்டர் லாங் அகோ அந்த மாதிரி ஆண்ட்ரியா அப்படின்ற ஒரு என்டர்டெய்னராக நம்ம அவரை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ எப்படி பார்த்துருக்கோம்னா அதை அப்படியே தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லனிசம் மாதிரி ஒரு காட்டியிருக்காங்க அவரை. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்ல செம. அவர் எப்பொழுதுமே அவர் அடிச்சு கிழிச்சிட்டு வர எப்பொழுதுமே. மமிதா போயிடுச்சு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது பிரதர். அதான் இந்த சில லேக் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா நான் 10க்கு 10 கொடுப்பேன் பிரதர். நான் ரொம்ப நம்பி வந்தேன். தனுஷோட ஆக்டிங் நேஷனல் அவார்டு வின்னருங்க அவரு. அவரை பத்தி நம்ம சொல்லவே வேணும். பேங்க் ராபரி புரிஞ்சு ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம வந்து சிட்டில வந்து ஹெய்ஸ்ட் நடந்து பார்த்துருக்கோம். மங்காத்தா படம் இருக்கு, மணி ஹெய்ஸ்ட், அது இது நம்ம சொல்ல ஹாலிவுட் ஃபிலிம் தான். ஒரு வில்லேஜ்ல ஹெய்ஸ்ட் நடந்த கதை எனக்கு தெரியல இது வரைக்கும். ஏன்னா இதான் முதல் கதைன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பான ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. திருவண்ணாமலை கடலாடி குறைச்சாங்கன்னா பேங்கே இல்லை, அங்கே எடுத்திருக்காருன்னா அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு டேரக்டரு. ஸோ வில்லேஜ் ஹைஸ்ட்டுக்கு என்ன சொல்ற அந்த மாதிரி நீங்கள் கதை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். மியூசிக் ஓகே தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் வழக்கமான ஒரு அசுரன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயராம், சுராஜ், கருணாஸ், பிருத்திவி எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
மமிதா பைஜு இந்த படத்துக்கு எதுக்குன்னே தெரியல. அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் இல்லை, ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இல்லை, எதுவும் ஸ்கோப்பும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கேமியோல கொஞ்ச நேரம் வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ஹீரோயின்னு தெரியல. மம்தா பைஜாக்கு இந்த படத்துல 5 பைசா வேலை கிடையாது. மம்தா பைஜுவா ஒரு கிராமத்து ஆளு, ஏதோ ஒரு சாணி பெருக்கிற பொண்ணு மாதிரி காட்டிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க பிரேமலு எதிர்பார்த்துட்டு நீங்க மம்தா பைஜுவை இதுல பார்க்குற ஆசைப்பட்டா நீங்க ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுறீங்க. வர்றா டோட்டலி ஒரு 20 மினிட்ஸ் அப்படி வர்றா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இல்லை வயலன்ஸுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எப்படி சொல்லணும்னா கதையோட வயலன்ஸாக தான் இருக்கும். கதை என்ன கதையில் நோக்கத்தில் போதோ அதுக்கேற்ற மாதிரி வயலன்ஸ் இருக்கும். கதையை தாண்ட வயலன்ஸ் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரில்லராக சஸ்பென்ஸாக இருக்கும் படம். கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஆர்வம் மூட்டுற மாதிரி இருக்கும் படம். ஜிவி இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பில்லர், செம்மையா பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, 2 பாட்டு சின்ன பாட்டா தான் இருக்குது. பட் பிஜிஎம் ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் வரைக்கும் செம்மையா ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் எப்படி என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. மமிதா பைஜு ஒரு சின்ன ரோல்ல தான் வராங்க, கொடுத்த ரோலை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் எமோஷனலாக ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. சுராஜ், ஜெயராம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை இன்னும் பெட்டராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரோலை கண்டிப்பாகவே பார்க்கலாம். தனுஷ் தான் நெகட்டிவ் ஷேட்ல இருக்காரு, இவர் தான் நல்லது சுராஜ் தான் நல்லது பண்றாரு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா ஃபேம் ஆகுது. எப்படி காட்டுறீங்கன்னா, கெட்டது பண்றவரு நல்லது பண்றாரு, இவர் நல்லது பண்ண நினைக்கிறவரு அது ஒரு கெட்டது நோக்கி போற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மமிதா பைஜுவை பத்தி சொல்லணும்னா, மமிதா பைஜு ஆல்ரெடி குரல் அப்படி இப்போ மூச்சாவை பேச்ச மமிதாவை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்போசிட்டா நமக்கு இது கம்ஃபர்ட் ஜோன், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நமக்கு இது செட் ஆகாதான்னு தெரியாம அவங்க இதை நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு அட்டம் தான். ஆனால் விக்னேஷ் ராஜா அவங்களோட ஃபுல் ஆக்டிங் பொட்டன்ஷியலையுமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப பின்னி இருக்காரு. அவர் வர ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி கடை பார்த்துருப்பீங்க, இட்லி கடையில் ராஜ்கரன் சார் எவ்வளோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரோ, அவர் ஒரு கம்மியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாரோ அந்த அளவுக்கு இதில் ஒரு ஃபாதராக வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் வராங்க, அப்போ போறாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்கு படம். அது கொஞ்சம் வந்து இருந்தா முடிச்சு விட்டுருப்பாங்க, அவங்களே படத்தை ஃபிளாப் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜெயராமா, ஜிவி பிரகாஷ் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா தனுஷ் கூட பண்ணும்போது வைப் கரெக்டா அவருக்கு செட் ஆகும். ஆடுகளமா இருக்கட்டும், பொல்லாதவனா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா பண்ணுவார் அவர். ஏன்னா தனுஷ்க்கு வந்து அவர் ஒரு ஃபேவரட் ஆக்டர் மாதிரி. சமூகத்துக்கு தீய வழியில கொண்டு போற ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா, திருடன் வந்து ஹீரோ வந்து திருடன், அவன் திருடும் போதெல்லாம் வந்து ஒரு மாஸ் எலிவேஷன் காமிச்சு பிஜிஎம்லாம் போட்டு மாஸா காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல அவன் வந்து தன்னுடைய தேவைக்கு மீறி திருடி அந்த மிச்சம் இருக்க பணத்தை ஊர் மக்களுக்கு கொடுத்து ராபிடூடா மாறிடுறான். ஸோ ஹீரோட கேரக்டர் வந்து கிரே ஷேட் இருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு. ஒரு திருடனை வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்ணி படம் ஃபுல்லா காமிக்கணுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஐயோ தலையா, படத்துக்கு பிளஸ் அவர் தான் தலைவர். ஜி பிரகாஷ் பிஜிஎம் தான் ரொம்ப நம்மள வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமாவே ஒரு மாதிரி வச்சுருக்குது. படமா மொக்கையா போகாம ஒரு மாதிரி நம்மள பூஸ் குத்துனே இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. சீனாவும் சரி, ஒருத்தரோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃபும் சரி, அவங்க ஆரம்பிச்ச விதம் முடிச்ச விதம் எல்லாமே ரொம்ப சூப்பர் எக்ஸலண்டா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கிறனால சத்தியமா சொல்றேன், நிறைய படத்துக்குலாம் போனா போன் எடுத்து நோண்டே கிடப்பேன். ஆனா போகும் படம் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாரு, ஐயோ அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பர். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மம்தா பைஜு அவ ஆக்சுவலி ஒரு ரொம்ப மாடர்னான பொண்ணு, ஒரு லைவ் வயர், ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப மாடர்னா இருப்பா. நீங்க எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா ரொம்ப ஆக்டிவா இருப்பா. இந்த படத்துல அவளை ஒரு ரொம்ப படிக்காத ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி காட்டிருப்பாங்க. நடிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சீன்ல இன்டர்வெல் மேலே தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ மம்தா பாஜு ரொம்ப அழகான பொண்ணு பார்க்க வந்துட்டேன்னு வராதுங்க. மியூசிக் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. 5 சாங்ஸ் இருக்கு, 5 சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன சாங்ஸ். தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஸ்கிரீன் பிளே கதை எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ரெண்டுமே சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது பெரிய படம் பாருங்க. ஆமா, ஃபேமிலியா வந்து நீங்க பாருங்க, ஓகேங்களா? ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் மோஸ்டா. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தனுஷ் படம் பெரிய கதை மேட்ரு, அதுதான் பெரிய ஹீரோட மூவி, டேரக்டரோட மூவி. போர்த்தொல்லி பார்த்தவங்க இது பார்த்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வருவாங்க. அது மாதிரி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம சிம்பிளா வந்து பாருங்க, ரொம்பவே படம் சூப்பராக இருக்கும். அந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். யார் அந்த வில்லன் பார்த்தாலும் பயமா இருக்கும். இந்த படமும் ஸ்லோவாவே போகுது. பட் இந்த நிறைய நல்ல விஷயங்களை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஜிக் இல்லாம நான் என்னத்தை வேணாலும் காமிப்பேன்
அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படத்துக்கு நிறைய கண்டிப்பாக ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரும். சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காம போகலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வரும். அந்த படத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேங்க் எப்படி கொள்ளடிக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு எப்படி கொள்ளடிக்கிறாங்க ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் லாஜிக்கோட சொல்லி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். விக்னேஷ் ராஜா பற்றி பேசியே ஆகணும். அவர் வந்து அப்போவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஏன்னா இப்போ அவரை பற்றி ஒரு ஈஸியாக சொல்லலாம். அந்த காத்தாடி கிளப்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சேனல் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃபன்காக ஒரு எலிவேஷன் பண்ணியிருப்பாங்க, பில்டப் எலிவேஷன். அவன் சுட தண்ணிலே கையை விடுவான், அவனை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து கரெக்டாக அந்த டைலாக்கை ப்ரூவ் பண்ணுறவர் விக்னேஷ் ராஜா. ஏன்னா ஆல்ரெடி அசோக் செல்வன் சரத்குமாரை வச்சு ஒரு போர் தொழில்ன்ற ஒரு பேங்கரை கொடுத்துருப்பாரு. அப்போ நான் நடிப்பு நசுரன் கிடைச்சா சும்மாவை விடுவார். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே இறக்கி இதில் படம் சம்பவம் பண்ணியிருக்க மாதிரி செஞ்சுருக்காரு. மெசேஜ் சொல்ல வர்றாரு. நீ படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்க. ஏன்னா அந்த மெசேஜ் சொல்லி நான் வந்து மற்றவங்களை இது பண்ண விரும்பல. ஆக்சுவலா என்ன மாதிரி சொல்ல வராங்க? ரெண்டு மூணு மெசேஜ் இருக்கு. பேங்கை பத்தியும் இருக்கு, அப்பாவை பத்தியும் இருக்கு. ஏன்னா சரி, அப்பாவை பத்தி அது மட்டும் நான் சொல்றேன். அந்த மெசேஜ் பத்தி தன்னோட அப்பாவுக்காக ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்சு முடிக்கிறாரா இல்லையா, கடைசி அவர் சடங்குல அதான் கதை. அவன்தான் பேங்கை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. அந்த கடன் கொடுக்குறாங்க வாங்குறாங்கல்ல, அதை பத்தி ஒரு ஃபார்முலாவே போட்டிருக்காரு பாருங்க. இல்ல போர் தொழில ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஜானல கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஒரு இப்ப இருக்கிற ஏன்னா இப்ப இருக்கிற பேஸ் இப்பதான் இதான். ஏன்னா வந்து கடை வாங்கிட்டு பேங்க்ல கடை வாங்கிட்டு அதை கட்ட முடியலன்னா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிறதோட கிராமத்துல வில்லேஜ்ல வாழ்றவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்களாம் நிறைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே பண்றாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு படம். உண்மையா சொல்றேன், சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். சில சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா எடுத்திருக்காங்க, கை தட்டுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த பேங்க்ல இருக்க 10 பேரை ஏமாத்துறாங்க. அவங்க உட்காருன்னு எல்லாம் உட்காந்துடுறாங்க. அது எப்படி அது 90ஸ்ல காமிக்கிற கதை இதை ஃபுல்லா. ஸோ 90ஸ்ல காமிக்கிறனா அந்த காலத்து மக்கள் என்ன ஒரு குண்டை பார்த்தா பயந்துருவாங்களா என்ன? ஸோ அந்த மாதிரி காமிக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மனசை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற படம் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் தோய்வடைகிற மாதிரி இருக்கு. படம் அவங்க என்ன ஜானரோ அந்த ஜானர் அவங்க கடத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மள இதை அடாப்ட் ஆகிக்க முடியுது. இந்த படம் பார்க்கும்போது ஆல்ரெடி தனுஷ் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இந்த படம் வந்து எங்களோட படம் இல்லை, அது உங்களோட ஒரு வீட்டோட உங்களோட படம். ஏன்னா அது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு. கண்டிப்பாக அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்கலாம்.